ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு, ஒரே ஜாலி, ஒரே சந்தோஷம்தான். ஃபுல்லாக ஃபன் அண்ட் இந்த டான்ஸிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதாவது இந்த குறி பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக பண்ணாங்க. கூட வந்து கிளியாக யார் இருந்தானா அரோரா. ஸோ அரோரா வந்துட்டு அந்த சீட்டு எடுக்க அதை வந்து விஜய் பார்வதி சொல்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல திறமை தான். அதாவது விஜய் பார்வதிக்கு இல்லாத திறமையே கிடையாது. அவ்வளோ திறமையினால என்ன வாய் தான் கொஞ்சம் நீளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு எடுக்க சொல்கிறாங்க. கிளி எடுக்க ஆரம்பிக்குது, அரோரா கிளி. அப்போ அதில் ஒரு வெள்ளை கலர் சீட்டு எடுத்து கொடுக்குது, கீன்னு சொல்லி. இது நல்ல சீட்டா, கீ இது அவருக்கு செட் ஆகுமா, கீன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது வெள்ளை பேப்பர். இந்த வெள்ளை பேப்பர் மாதிரி தான் உங்கள் மனசு வெள்ளையாக இருக்கும். ஒரு தடவை கூட நீங்கள் வந்து கெடுதலே பண்ணியிருக்க மாட்டீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் அந்த பரமபிதா மாதிரி 8 பட்டிக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கீங்க, நாட்டாம மாதிரி இருந்திருக்கீங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் யார் சொன்னாலும் சரி, யாரும் உங்கள் பேச்சை தட்ட மாட்டாங்க. உங்களை சுற்றி 10 பேர் இருந்தாலும் அவங்க 10 பேரும் உங்களை தான் கேட்பாங்க, உங்கள் பேச்சை தான் கேட்பாங்க. அப்படின்போது அவர் வந்துட்டு, ஏம்மா வேறு ஏதாவது எனக்கு தெரியாத விஷயமா சொல்லுமா அப்படின்போது, சினிமாவில் வந்துட்டு நீங்களே ஆக்டிங் பண்ணி, நீங்களே டைரக்ஷன் பண்ணி, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் வர போகிறீங்கன்ட்டாங்க. போட்டாங்க ஒரே போடு. அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பக்கம் வந்து, சார் அந்த பக்கம் டான்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு, வாங்க சார் சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமருதனுக்கும் தீபக்கும் ஒரு ஆர்ம்ஸ் ரெஸ்லிங் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து தீபக் தான் வின் பண்ணாப்புல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அதேமாதிரி கனி வந்து ஊர்கிழவி மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கனிக்கு இருக்கிற திறமையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நடிப்பில் நிறைய இடங்களை சூப்பராக பண்ணுறாங்க. இன்னும் ஒன்று, இந்த ஹோல் பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்கே அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். தனித்தனியாக ஒருத்தங்க கிழவி மாதிரி, ஒருத்தங்க வந்துட்டு இங்கிலீஷ்கார பொண்ணு எப்படி பேசினா அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் பண்ணலை. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.